Hi friends, welcome back. இப்போ நீங்க பார்க்கிறது VSBN கம்பெனியோட previous project ஆன விஜயா green city தான். இந்த project பாத்தீங்கன்னா ஒரு 2 years முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டோட்டலா இது ஒரு 50 acres project. ஆல்மோஸ்ட் எல்லா plotsமே இதுல இப்போ சேல் ஆயாச்சு. more than 300 houses-க்கு மேல இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபேமிலிஸும் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு gated community township தான் ஒரு 50 acres-ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த டவுன்ஷிப் குள்ளேயே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிடல், சூப்பர் மார்க்கெட்னு எல்லாமே கொண்டு வராங்க. சோ அந்த நியூ டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், குட் மார்னிங். என் பேர் ராஜ். நான் விஎஸ்பிஎன் குரூப்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நம்ம நிறையா இந்த ஒரு 25 வருஷமாக நம்ம நிறையா லேஅவுட் சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கம்பெனி மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காம கூட வந்திருக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 180 லேஅவுட் பக்கமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்னையில் எல்லா ஏரியாவிலையும் நம்ம போட்டு பண்ணிட்டோம். பட் இப்போ ரீசன்ட் டைமில் இப்போ என்னென்னா ஒரு டவுன்ஷிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணி நம்ம பெரிய ஏரியானா ஒரு ஃபஸ்ட்டில் போட்டலாம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் இதுக்குள்ள நம்ம போட்டுக்கிட்டோம். ஏன்னா சிட்டிக்குள்ள வேளச்சேரி, தாம்பரம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, நங்கநல்லூர் இது மாதிரி ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு பெரிய அங்கெல்லாம் போய் பெரிய ஏரியா வாங்க முடியாது. ஏன்னா பட்ஜெட் வைஸ் காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு அதிகமாக வரும். ஸோ நான் ஏக்கராஸில் பார்த்தீங்கன்னா 5 கோடி 6 கோடி இப்படி வரும். ஸோ அப்படிங்கும்போது லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் 8,000 9,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னன்னா சென்னைக்கு நியர்பை வெரி க்ளோஸ்னா இது இப்போ இது சென்னை தான், சரிங்களா? அது மாதிரி ஏரியாவில் ஒரு 50 ஏக்கராவில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நம்ம டெவலப் பண்ணுறோம். கேட்டட் கம்யூனிட்டி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளேயே எல்லா அம்யூனிட்டி, ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வர மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டி நம்ம போட்டோம். இதே சேனலில் ஒரு 1 year பேக் நம்ம போட்டோம். அது மூலியமா வந்த கஸ்டமர் அது 50 ஏக்கரா ப்ராஜெக்ட். 50 ஏக்கரா ப்ராஜெக்ட்ல ஒரு 5000 வீடு வர மாதிரி நம்ம போட்டோம். இந்த சேனலை பார்த்துட்டு என்கிட்ட குறைஞ்சது ஒரு 100 120 கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கி நீங்க ஹாப்பி கஸ்டமரா இருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் கூட இதுல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்றேன், நீங்க பாருங்க. 2 வருஷத்துல நம்ம என்ன டெவலப் பண்ணிருக்கோங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் மேபி அதை விட ஒரு மடங்கு மேல இந்த சைட்டை நம்ம டெவலப் பண்றோம். லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ப்ராஜெக்ட் இருக்க இடம் ஒத்திவாக்கம். இந்த ஒத்திவாக்கம் எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா சென்னையில எல்லா சைட்ல இருந்து வரலாம். அது மெயினான 2-3 உங்களுக்கு ரூட்டை சொல்றேன். இப்ப நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும், இங்க வண்டலூர் பக்கத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா 11 கிலோமீட்டர். இன்னொன்னு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு உங்களுக்கு இருக்குங்களா, அதுல கண்டிகையில இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா 6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பஸ் ரூட் இருக்கு. நீங்க எதுக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? பஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே இருக்கு. நியர்பை ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வரும்போதே நீங்க பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. சைட்டுக்கு பக்கத்திலேயே யூனிடெக் டவுன்ஷிப் 250 ஏக்கர் யூனிடெக் டவுன்ஷிப் இருக்கும். போலீஸ் குவார்டர்ஸ் மொத்தம் 5000 வீடு உள்ள போலீஸ் குவார்டர்ஸ் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. IIIT காலேஜ் அடையார்ல இருக்கு இல்லைங்களா, அந்த IIIT காலேஜ் நம்ம சைட்டு பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க வரும்போது பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. ஸோ இதெல்லாமே சைட்டு பக்கத்துல, சைட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம், பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு சைட்டுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அப்புறமேட்டு SRM பப்ளிக் ஸ்கூல், வேலம்மா ஸ்கூல், இது எல்லாமே வெரி நியர்பை. இது எல்லாமே 5 நிமிஷத்துல நீங்க ரீச் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த சைட் டோட்டல் ஏரியா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 50 ஏக்கர்ஸ். 50 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டினா உள்ளே அதான் சொல்றேன், சூப்பர் மார்க்கெட், பார்க் எல்லாமே வர மாதிரி நம்ம டெவலப் பண்றோம். அம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ள கொண்டு வரோம். செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டி சர்வீஸோட பண்றோம். பட் இந்த 50 ஏக்கராவை நான் என்ன பண்றேன்னா 1 by 1 டெவலப் பண்றேன். phase 1 phase 2 phase 3 டெவலப் பண்றேன். ஏன் அப்படி phase 1 phase 2 phase 3 நான் டெவலப் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த சைட் ஒரு 50 ஏக்கரும் ஃபுல்லா நான் டெவலப் பண்ணிட்டு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், சேல்ஸ்க்கு நான் கொண்டு வரேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இப்ப செலவு பண்றதுக்கு எனக்கு ஒரு 50 இருந்து ஒரு 80 கோடி எனக்கு இந்த 50 ஏக்கரை டெவலப் பண்ணி எல்லாமே ஃபார்மேஷன் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு 50 இருந்து 80 கோடி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் டெவலப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் பிசினஸ் கொண்டு வரேன்னா, பிசினஸ் ரீதியா நான் பார்க்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நான் கஸ்டமர் இருந்தா வாங்குற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் அந்த ரேட்ல இருந்து நான் உங்களுக்கு ரேட்ல ஹையர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்ப ரேட் இப்ப நான் இன்னைக்கு ஒரு ரேட் நான் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு 1600 ரேட் நான் கோட் பண்ணிருக்கேன். இதே நான் எல்லாம் டெவலப் பண்ணிட்டுனா 5000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் நான் சேல் பண்ணுவேன். ஸோ அப்போ எல்லா கஸ்டமராலையும் அடாப்ட் பண்ண முடியாது, எல்லா கஸ்டமரும் வாங்க முடியாது, எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் உள்ள வரணும். அந்த கான்செப்ட்ல தான் எல்லாருக்கும் ஒரு தனி வீடு, சென்னையில் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தனி வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இந்த முயற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா 1 by 1 டெவலப் பண்ண, நான் எந்த அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வரல, நான் பேஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 50
ஏக்கராவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 6 ஏக்கரான்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கேட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டிஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட பிளாட் சைசஸ் இருக்கு. உங்களுக்கு அடாப்ட் ஆன மாதிரி நீங்க பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு. ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், சவுத் எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு. ஈவன் கார்னர் பிளாட் கூட அவைலபிளா இருக்கு. நீங்க அது கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து கார்னர் பிளாட் கால் கேட்பாங்க இல்லையா, நீங்க சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து கார்னர் பிளாட்டுக்கு ஒரு சில கம்பெனி எல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா 100 அதிகம் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது எல்லா பிளாட்டுக்கும் எல்லாம் ஒரே ரேட்டு தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் யார் இனிஷியலா வராங்களோ அவங்களுக்கு வந்து கார்னர் பிளாட் நம்ம கொடுப்போம். அப்படிதானே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து நீங்க இப்போ சென்னையில இருந்து வரும்போது, இப்போ வேற ஏரியா உங்க ஏரியால இருந்து வரும்போது நிறைய லேஅவுட் நீங்க பார்க்கலாம். அதையெல்லாம் தாண்டி என்கிட்ட ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல ஏன் இடம் வாங்கணும்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கான காரணங்கள் இந்த இடத்துல வந்து நான் பண்ண போறது வந்து, இப்போ நம்ம கிட்ட இடம் வாங்குறாங்க இல்லைங்களா, இப்போ கஸ்டமர்ஸ் இடம் வாங்குறாங்க, ரெசிடென்ஷியலாக வாங்குவாங்க, இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி கான்செப்டில் வாங்குவாங்க, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் வாங்குவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியலாக உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லாமே இது எல்லாமே இப்போ லேண்டாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் வீடு கட்டி கொடுக்க போகிறேன். வீடு கட்டி கொடுக்க போகிறது, வீடுங்கிறது நான் எதுவுமே ஒரு வீடு கூட நான் ரெடிமேட் ஹவுஸ் கட்டுறது கிடையாது. எல்லாமே கஸ்டமரைஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல், பட்ஜெட்டு, வாஸ்து இப்படி கேட்பாங்க. அதனால அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டி எல்லாமே A to Z கஸ்டமரைஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் லேண்டை பார்த்துட்டு எனக்கு இந்த பிளாட் இந்த ஃபேசிங்ல வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நானே பில்டப் பண்ணி கொடுத்துருவேன். 5 to 6 month டைம் டியூரேஷன். ஸோ அந்த 5 to 6 monthல அவங்க ரெசிடென்ஷியல் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கொண்டு வந்துருவேன். ஸோ அது நீங்க வந்து நேரில் நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது தெரிய வரும். எல்லாமே சொல்லுவாங்க, டீட்டெயில் நேரில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நேரில் நீங்க பார்த்தீங்கன்னா அதை கேட்க மாட்டீங்க. ஸோ இது வந்து ரெசிடென்ஷியலாக உள்ள வரவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்க போகிறது. இதே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெறும் லேண்ட் மட்டும் வாங்குறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அதை நானே வாங்கிக்குவேன். அன்னைக்கு போகிற ரேட்டு கிடையாது, இன்னைக்கு அந்த ரேட்டை நான் கோட் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் இன்னையோட கரண்ட் ரேட்டு 1600 ரூபாய் நீங்கள் வாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு 3500 ரூபாய்க்கு நானே பாண்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவேன். நானே வாங்கிக்குவேன். பைபேக் ஆப்ஷன், இட்ஸ் எ கேரண்டி ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரியும் கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுத்துருவேன். எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ போகும் இவ்வளோ வரும் எல்லாமே சொல்லுவாங்க, வாய் வார்த்தையா போகும். நம்ம வந்து பாண்டு அக்ரிமெண்டோட நம்ம போட்டு தரோம். ஏன்னா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா டெவலப் பண்றதுனால இதுல நான் குறைஞ்சது 4000 இருந்து ஒரு 5000 ஃபேமிலி உள்ள கொண்டு வர போறேன். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? குறைஞ்சு இந்த ப்ராஜெக்ட்ல நான் 5 to 6 வருஷம் வரைக்கும் கண்டிப்பா நம்ம இருப்போம். ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் டெவலப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5 ஃபேஸ் வரைக்கும் தான் பிளாட் இண்டிவிஜுவலா போடுறோம். அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ஸும் உள்ள கொண்டு வர போறோம். பைபேக் ஆப்ஷனுங்கிறது நம்ம சென்னையில இல்ல தமிழ்நாட்டில் இந்திய ரியல் எஸ்டேட் வராட்டிலே கேரண்டியா யாரும் பாண்டு போட்டு கொடுக்கறது இல்லை, நாங்க கொடுக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இது எங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட். நாங்க வந்து மார்க்கெட்டிங்கோ அப்படி நம்ம பண்றது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட். சரிங்களா? அதனாலதான் நம்ம அதை கொடுக்குறோம். நம்ம சைட் வந்து இப்போதான் லான்ச் பண்றோம். ஸோ அதனால வந்து இப்போ இனிஷியலா வர எல்லா கஸ்டமருக்குமே நிறைய ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது என்னங்கிறது நம்ம ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணீங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க. நீங்க சைட்ல நேரா வந்து பார்க்கும்போதும் அது எல்லாமே நீங்க எல்லாம் உணரலாம். பிசிக்கலாவும் நம்ம பர்சன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நம்ம பர்சன். நீங்க லேண்ட் புக் பண்ற டேட்ல இருந்து அப் டு எண்ட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் போற வரைக்குமே நம்ம பர்சன்ஸ் உங்க கூடயே இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டா என்ன வேணுமோ, இப்போ லோன்ல போறீங்களா லோன், இல்ல நீங்க கேஷ்ல போறீங்களா கேஷ், டாக்குமெண்ட் ரீதியா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணுமா, லீகல் அட்வைஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. சோ அதுவும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். எல்லா பேங்க்லயுமே நான் AFF வச்சிருக்கோம். சோ எல்லா பேங்க்லயுமே லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? LICல இருந்து லோக்கல் பினான்சியல் வரைக்கும் எல்லா பேங்க்லயுமே மெயினான விஷயம் எல்லா கேட்டகரியான பீப்புளுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லோன் வாங்கணும்னா நான் ஐடில ஒர்க் பண்ணணும், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு கிடையாது. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்க்கு மட்டும் பிசினஸ் பண்றோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும், ஓனா ஒரு ஆட்டோ வச்சு இல்ல ஒரு கேப் வச்சு ரன் பண்றாரு அப்படின்னா கூட அவருக்கும் நம்ம லோன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. எல்லாரும் சென்னையில வீடு வாங்குங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் மோட்டோ என்னன்னா, சென்னையில ஒருத்தர் கூட வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. 25 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஒரு தாட் இருந்து, சென்னையில பார்த்தீங்கன்னா 70 இல்லை 80% மக்கள் வந்து எல்லாமே வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ 20% மக்கள் தான் வந்து ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொந்த வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 160 ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மக்களோட ஆதரவோட நல்ல ஏரியாவில் போட்டதுனால. ஸோ இதுவும் இந்த ஏரியாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க வாங்க, கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா புக் பண்ணுங்க.
பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ A to Z நம்ம பர்சன் கூட இருந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வீடுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்ம கட்டி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வெறும் 17 லட்சம். 17 லட்சங்கிறது 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். அது வந்து 17 லட்சம் லேண்டு ப்ளஸ் வீடோட சேர்த்து இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் பெட்ரூம் ரேஞ்சு. சரிங்களா? அடுத்து டபுள் பெட்ரூம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 24 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அதில் 600 பில்டப் டபுள் பெட்ரூம் இதிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது மினிமம் பட்ஜெட் தான். டபுள் பெட்ரூமை இதை விட பெரிய சைஸில் வாங்கிட்டு கூட பெரிய வீடாக கூட நீங்கள் கட்டிக்கலாம். மினிமம் கேட்டகரி இது. இந்த சைஸஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் பெட்ரூம்னா 17 lakhs, டபுள் பெட்ரூம்னா 24 lakhs ஆன்வேர்ட்ஸ். இதிலிருந்து உங்களுக்கு ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 1 கோடி 2 கோடி வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு இந்த இடத்துல. நீங்க கண்டிப்பா சைட்டுக்கு வாங்க. இந்த கண்டிப்பா சைட்டை பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சென்னை எல்லா ஏரியாவில இருந்தும் நம்ம கஸ்டமர் சைட்டை பார்க்கறதுக்காகவே ஃப்ரீ சைட் விசிட் கேப் நாமளே அரேஞ்ச் பண்றோம். பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரீ தான். சரிங்களா? நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு நீங்க ஃபேமிலியோட வரேன்னு சொன்னீங்க, அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பர்சன்ஸ் வந்து ஃப்ரீ கேபுங்க வீட்டுக்கே அனுப்புவாங்க. நீங்க ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு எவ்ரிதிங் ஓகேனா நீங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிக்கப் ட்ராப்க்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஃப்ரீ தான், உங்களுக்கு ஃப்ரீ கேப் தான். ஆக்சுவலி நான் இந்த யூடியூப்ல நம்ம போற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இவங்க போடுவாங்க. ஸோ இவங்க எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுன்னா எங்க சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் அடிஷனலாக நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் மைண்ட்ல வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க சேனல் பேரை சொல்லிட்டு கண்டிப்பா வாங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கான பெனிஃபிட் 100% நம்ம பண்ணித்தரோம். எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. கண்டிப்பா நாங்கள் பண்ணித்தரோம். சரியா? இது தாண்டி நீங்க சைட்டுக்கு வாங்க. நம்ம கண்டிப்பா சைட்ல நம்ம மீட் பண்ணுவோம். நான் கண்டிப்பா எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறேன். வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? ஏன்னா அது மாதிரி இடத்துல நான் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நேரில் வாங்க. நம்ம நேரில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.